மிதுன லக்னத்திற்கு தினப்பலனை பார்ப்பதில் இப்போ மார்ச் 18 மார்ச் 30 வரைக்கும் 13 நாட்களுக்கு பார்க்க இருக்கும். முதல் நாள் மார்ச் 18 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்ம லக்னத்திலேயே இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கரனுடைய அந்தரத்தில் இருக்கார். இதெல்லாம் நல்ல சிறப்பு, தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கும். கௌரவம் மதிப்பு குறையாமல் இருக்கும். சந்திரன் 3 பாதம் கும்பராசியில் பூரட்டாதியில் இருந்துட்டு 4வது பாதம் மீனராசிக்கு இரவில் மாறுவார். மார்ச் 19 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் நாளே தொடங்கிறது. இது சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் 11ஆம் அதாவது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனியோட சேர்ந்து சனி நட்சத்திரத்திலே இருக்கார், சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கார், அதுவும் 10லேயே இருக்குது. அதனால் தொழில் பலம், அரசு அதிகாரத்துவம் இதில் எல்லாம் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். மற்றும் நமக்கு அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மிஷினரிஸ் மற்றும் கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்கள் சம்பந்தப்பட்டது, இரும்பு வியாபாரம், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். பப்ளிக் சர்வீஸில் வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மார்ச் 20 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுவோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கார். புதனுடைய உபநட்சத்திரத்திலேயே புதன் போகிறதுனால கம்யூனிகேஷன் மற்றும் கமிஷன் வகை, ப்ரொஃபஸராக இருக்கிறது மற்றும் மீடியேட்டராக இருக்கிறது, ஏஜென்சியாக இருக்கிறது, மார்க்கெட்டிங்கில் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது, ஸோ இது மாதிரியான வேலைகள் சிறப்பாக இருக்கும். ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். சாஃப்ட்வேர் லைனும் நல்லாயிருக்கும். திருமண காரியங்களுக்கு சாதகமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல கேது, சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கிறது. அது திருமணம் சார்ந்த முடிவுகள் மற்றும் நம்முடைய வேலை சார்ந்த முடிவுகள் அனைத்துக்குமே ஒரு புதிய பாதை அமைத்து தரக்கூடிய வகையில் புதிய தன்னம்பிக்கையை கொடுத்து நமக்கு ஒரு உத்வேகமாக செயல்படுகிறது. உறவுகள் மற்றும் திருமண காரியங்களுக்கு சாதகமான நாள். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கரன் ரேவதி புதனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மிக மிக தொழிலுக்கு சிறப்பு. வாகனம் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது மற்றும் டீச்சிங் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். மார்ச் 23 திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், இரவு 8:49 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கார், சுக்கரனுடைய அந்தரத்தில் இருக்கார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன விதமான தொழிலாக இருக்கலாம், நம்ம ஒரு பதவியில் இருக்கலாம், அல்லது ட்ரேடிங் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், எல்லாத்துக்குமே சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ப்ரமோஷனுக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நல்லா இருக்குது. அரசியல், அரச பதவிகள் இதுக்கும் சாதகமாக இருக்குது. மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது. ஒரு வகையில் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, டிடெக்டிவ் சம்மந்தப்பட்டது மற்றும் ரகசிய சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கும். மூலதனம் இன்றைக்கி போட வேண்டியிருக்கும். போட்ட பணம், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். மார்ச் 25 புதன்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், அதாவது பூரட்டாதியில் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அதில் மற்றும் நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், சாஃப்ட்வேர் லைனு மற்றும் கமிஷன் வகை, டிரான்ஸ்போர்ட்டு, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட்டு வாங்கிறது விற்கிறது இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது. பூமிகாரகன் நல்லாயிருக்கும், தொழில் பலம் கொடுக்கும். ராகுனுடைய நட்சத்திரம் தொடர்ந்து நம்ம மாலை 5:33 ராகுனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். புதன் ராகுவோட சேர்ந்து இருக்கார். அதனால் ராகுனுடைய கேதுவனுடைய தொடர்பு நமக்கு பத்திரப்பதிவுகள் சம்மந்தப்பட்டது, ஐடி லைன் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்குது.
மார்ச் 26 வியாழக்கிழமை இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து மாலை 4:18க்கு முடியுது. அதுக்கப்புறம் புனர்பூசம், குருவினுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. வியாழக்கிழமை குருவினுடைய நட்சத்திரம் என்பது சிறப்பு. சந்திரன் குரு சேர்க்கை செய்வதும் சிறப்பு. அதனால் தெய்வ பலன் மிக்க நாளாக இருக்கும். முதியவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வதிக்க நமக்கு நன்மைகள் விளையும். அதுமாதிரி குரு வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். அனைத்து விதமான தொழில் பலத்தையும் இன்றைக்கு உண்டாக்கும். மார்ச் 27 வெள்ளிக்கிழமை இந்த குருவினுடைய நட்சத்திரம் மாலை மதியம் 3:23க்கு முடிந்து பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. சனியினுடைய நட்சத்திரம். சூரியன் சனி 10ஆம் இடத்துல சேர்க்கை பலனை தராரு. அதனால் அரசு தொழிலாகட்டும் மற்றும் இயந்திர தொழிலாகட்டும், உற்பத்தி ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழிலாகட்டும் வளர்ச்சியோடு காணப்படும். பணபலமும் பணவரவும் நன்றாக இருக்கும். மார்ச் 28 சனிக்கிழமை மதியம் 2:49க்கு ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது. புதன் ராகு சேர்க்கை பலன் 9ஆம் வீட்டில் இருக்கிறனால இன்றைக்கும் ஐடி லைனு, மார்க்கெட்டிங், கமிஷன் வகை ஏஜென்சி மற்றும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சிறு பிரயாணங்கள் ஏற்படும். திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37க்கு மக நட்சத்திரம் தொடக்கம். 3ஆம் இடத்துல சந்திரன் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதே மாதிரி கேதுவுமே வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறனால புதிய புதிய செய்திகள் வந்து சேருதல், செய்தி பரிமாற்றங்கள் மற்றும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட வெற்றிகள், திருமணம் சம்மந்தப்பட்டது, பத்திரிக்கை அடிக்கிறது, பெண் பார்க்கும் படலம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மாற்றங்கள் மெயினாக டிரான்ஸ்ஃபர், வீடு மாற்றம், வேலை மாற்றத்துக்கெல்லாம் சாதகமாக. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த மக நட்சத்திரம் மதியம் 2:47க்கு முடிவடைந்து அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கரனுடைய பூரத்தில் தான் கேது இருக்கார். சந்திரன் கேது சேர்க்கை பலனை தர்றாரு. சுக்கரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் மற்றும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறார். இது வந்து ஒரு நல்ல சிறப்பு தான். 3ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் நட்பு வகையில், உறவுகள் வகையில் நல்ல ஒரு தொடர்புகள், அதனால் அன்பு பரிமாற்றங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, ஐடி லைன் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. மெயினாக நமக்கு இடமாற்றங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலையும் நாம் ஈடுபட்ட காரியம் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பான நாளாக இது அமைகிறது. தைரியஸ்தானம்னு சொல்கிறது சிம்மராசி 3ஆம் இடம். அதில் வந்து சந்திரன் கேதுவாகவும் சுக்கிரனாகவும் மக நட்சத்திரத்திலையும் பூர நட்சத்திரத்திலையும் போகக்கூடிய இந்த நாள் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் என்பதனால் மிகப்பெரிய நன்மையை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.